பாருங்கள், ஏ ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார். பி என்பவர் ஏயை விட 60% திறமையுடையவர் எனில் அந்த வேலையை பி மட்டும் எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்றாங்க. இப்போ கவனிங்க, ஏ வந்து 12 நாள் முடிப்பார்னு கொடுத்துட்டாங்க. பி என்பவர் ஏயை விட எத்தனை பர்சன்டேஜ் அதிகம்? 60% அதிகம்ன்றாங்க. ஏவை விட பி தான் 60% அதிகம். ஓகேவா? அப்போ ஏ வந்து 100% இருந்தால் பி வந்து 60% அதிகமாக இருப்பாரா? 160% இருக்கும். இந்த மாதிரி பர்சன்டேஜ் கம்பேர் பண்ணி வந்தாங்கன்னா அதை ரேஷியோக்கு மாற்றிக்கோங்க. ஸோ மாற்றினா பாருங்கள், இந்த 0 அடிச்சிடலாம். இதில் 5:2 இருக்கும், இதில் 8:2 இருக்கும். அப்போ 5:1 ரேஷியோ அப்படின்ற ரேஷியோவில் தான் அவங்க வேலை பார்த்துருப்பாங்க. கிளியராக நல்லா புரிஞ்சுங்க. பர்சன்டேஜில் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? அது ரேஷியோக்கு மாற்றிக்கிறணும். ஓகே, இப்போ கேள்வி யாரோட வேலை? அதே வேலையை பி மட்டும் முடிக்கணும். அப்போ பி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா யாரோட வேலை கேட்குறாங்களோ அவங்களோட ரேஷியோ தான் கீழே இருக்கணும். ஸோ யாரோட வேலை? பியோட வேலை கண்டுபிடிக்கணும். அப்போ பியோட ரேஷியோ 8, அது கீழே. ஓகேவா? ஓகே, அப்போ ஏவோட ரேஷியோ மீதி இருக்கிறவர் யார்? ஏவோட ரேஷியோ மேலே. ஸோ ஏவோட ரேஷியோ அளவு இங்கே 5. கிளியரா? புரியுதா உங்களுக்கு? யாரோட ரேஷியோக்கு யாரோட வேலை கேட்டுக்காங்களோ அவங்களோட ரேஷியோ கீழே போட்டுடணும், இன்னொருத்தரோட ரேஷியோ மேலே போட்டுடணும். இன்ட்டு இவங்க கொடுத்துருப்பாங்களா ஒரு நாள், அந்த நாட்களால் பிரிக்கணுங்க. அவ்வளோதான் ஆன்சர். கிளியராக புரிஞ்சுதா? நான் மறுபடியும் சொல்கிறேன், பர்சன்டேஜில் கொடுத்தாலே நீங்கள் ரேஷியோக்கு மாற்றிக்கோங்க. யாரோட வேலை கேட்குறாங்களோ அவங்களோட ரேஷியோ கீழே போடுங்க, இன்னொருத்தரோட ரேஷியோ மேலே போட்டுருங்க. இன்ட்டு அவங்க கொஷினில் நாட்கள் கொடுத்துருப்பாங்க, அந்த நாட்களால் பிரிக்கணுங்க. பாருங்கள், இது 4 அடிக்கலாம். ஓகேவா? இதில் 2×8, இதில் முன்னாங்கு 12. ஸோ இப்போ வேறு எதாவது அடிக்க முடியாது. அப்போ 5×3 = 15. ஸோ 15/2 வரும். ஸோ 15/2 15 2ஆல் வகுத்தால் 7.5 நாட்கள் ஆகும். ஓகே தானே? இப்படி இல்லைன்னா பாருங்கள், 2 7 14. மீதி எவ்வளோ இருக்குது? 1 இருக்குது. மீதி 1 மேலே 2 கீழே 7 சைடில். அப்போ 7 1/2 நாட்கள் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். கிளியராக புரிஞ்சுதா? பர்சன்டேஜ் தான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ